Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A body of mass m slides down on the inclined plane where the critical angle oda value 30 degree னு சொல்லியிருக்காங்க as shown in the figure. The coefficient of kinetic friction. Again solve பண்றோம், உட்கார்ந்து solve பண்ணி இந்த angle 30 னா இந்த angle எவ்வளோ 60 degree. கரெக்ட்டா? coefficient of friction கேக்குறான். mu ஓட வேல்யூ நல்லா slide to move. The body of mass m slide downs. கரெக்ட்டா இல்லையா? critical angle ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? mu ஓட வேல்யூ tan theta க்கு ஈக்குவலா இருக்குது. இந்த இடத்துல acceleration எவ்வளவு இருக்கும்? 0 ஆக இருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில இல்ல ஜஸ்ட் ஸ்டார்ட் டு மூவ். tan theta ஓட வேல்யூ என்ன? √3. கரெக்ட்டா? tan theta ஓட வேல்யூ 60 போட்டனா என்ன ஆகும்? √3 ஆகும். நான் என்னென்னமோ உரைக்கிட்டு இருக்கேன், என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கேன். tan 60 ஓட வேல்யூ என்ன சார்? √3. அப்ப ஆன்சர் என்ன? √3. இதான் ஆன்சர். இல்ல சார் நான் உட்கார்ந்து அழுது முடிக்கிறேன் அப்படினா நல்லா பாரு. கீழ ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் என்ன சார்? இந்த ஆங்கிள் 60 னா கீழ ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் mg sin 60 ஏன் காசு போட்டுக்கிட்டு இருக்கேன் வாத்தியாரே. ஆப்ஜெக்ட் கீழே மூவ் ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் எங்கே ஆக்ட் ஆகும்? ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? இதோட நார்மல் வேல்யூ இந்த இடத்துல mg cos theta. இந்த இடத்துல மூவ் ஆகுறதுனால நார்மலோட வேல்யூ என்ன ஆகும்? μn. கரெக்டா? அப்போ mg sin theta is equal to μmg cos theta. sin 30 வேல்யூ என்ன? 1/√. இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன், tan வேல்யூ போட்டுக்கிட்டு இருக்கேன், சாரி 60 தானே. ஸோ sin 60 என்ன? √3/2 is equal to mu டைம்ஸ் cos வேல்யூ என்ன? 1/2. இது கேன்சல் ஆயிடுச்சா? மியூவோட வேல்யூ என்ன சார்? √3. mg கேன்சல் பண்ணிட்டு ஸோ டைரக்ட் சொல்யூஷன் என்ன? ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இழுத்து அடிச்ச சொல்யூஷன் என்ன? இதை யூஸ் பண்ணிக்கோ. ரெண்டுலேயுமே ஆன்சர் சேமாக தான் வரும். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.